அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். எனக்கு பிரியமானவர்களே, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் இந்த அனாயிண்டிங் டீச்சத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீ அநேகருக்கு இந்த அனாயிண்டிங் டீச்சத்தை பற்றி சொல்லுங்கள். ஆவிக்குரிய ரகசியங்கள் அநேகர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுத்துட்டே வரார் நமக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நான் மன்னிப்பை குறித்து பேசணும்னு டேடிகிட்ட கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். மன்னிப்புங்கிற வார்த்தை நம்மளுக்கு மன்னிச்சுக்கோங்க டக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த மன்னிப்பு ஆண்டவர்கிட்டேருந்து வர மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வெய்யும் என்றான். இந்த வசனத்தில் இப்போ நான் நினைக்கிறேன், ஏசப்பா பாடுபட்ட காலம் இருக்குல்ல, அதை நீ டச் பண்ண போறேன்னு எனக்கு தெரியுது. அதுதான் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கறதுல அப்போ சரியா கர்த்தர் நம்மை நடத்தி மன்னிப்பு, நீ சொன்ன மாதிரி ரட்சிப்பு. இந்த எலிசாவே ரட்சகர் இயேசுவுக்கு அடையாளம். எலியா இருக்கார்ல, தான் கையில் அந்த பாகால்களை தீர்க்கதரிசியில் கிடைச்ச உடனே வெட்டி போட்டாராம்மா. ஆனால் இன்னைக்கு கிருபை நாட்களில் இருக்கிறோம். ஆமாம், நம்ம கிருபையை தான் அதிகமாக பேச போகிறோம் இந்த வசனத்தில். நீ சொல்கிற மாதிரி மன்னிப்பு இதில் இருக்குது. மன்னிப்பு இருக்கு. இது மட்டும் இல்லை, பட்டையும் உரையில் வைக்க வேண்டியது இதில் இருக்குது. அவங்க எலிசாவை தான் தேடிட்டு வராங்க, ஒரு பெரிய படையே வராங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், அவங்களோட கண்ணை அடைச்சிட்டார். அவங்களோட கண்ணை அடைச்சிட்டு, அதாவது வாங்க, அவங்க வழி கேட்குறாங்க, எலிசாவை தேடுறதுக்கு வழி கேட்குறாங்க. இவரே வழி காட்டுறாரு. அவங்களுக்கு எலிசாதான்னு தெரியல, ஏன்னா அவங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களான்னு தெரியல, இல்லை உலக பிரகாரமான கண்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க தான் குருட்டாம்போக்கில் அப்படி ஆயிட்டாங்க. அப்படி ஆண்டவர் அடைச்சிட்டாரு அவங்களுடைய கண்களை. அப்படி ஒரு வல்லமை எலிசா கிட்ட இருந்து அவங்க கண்களை அடைச்சிட்டு அவங்க கூடயே ட்ராவல். நீங்கள் அந்த ஸ்டோரியை மேஜிக் பைப்பர் பைப் ஊதும்போது பின்னாடி எலியெல்லாம் கடைசியில் எல்லாம் போய் செத்துரும். அப்புறம் அந்த மாதிரி சரியா ராஜா சரியா அவனுக்கு அவனை மதிக்கலன்ன உடனே அதே மேஜிக் பைப்பை வச்சுட்டு, அந்த காலத்தில் அதானே மேஜிக் பைப்பை வச்சுட்டு குழந்தைகள்லாம் ஓடியாருது. அப்போதான் ராஜா பயப்படுறான். இங்க அது மாதிரிதான் இல்ல, நீ சொல்றத ஆவிக்குரிய கண்களும் கிடையாது இவனுக்கு, உலக கண்களும் மயக்கமாயிருச்சு, மயக்கமாயி போச்சு. கண்மயக்கம் ரெண்டுக்கு இடையில இது கண்மயக்கம். அப்படியே தள்ளாடிக்கிட்டு வந்திருப்பானுங்க. அபிஷேகம் இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு அபிஷேகத்துல செய்யற ஜபம் இருக்க சத்துருக்களுடைய கண்களை அடக்கி போடும். மந்திர பிசாசனுடைய கண்களை மூடி போட்டுரும். அது மட்டுமல்ல, இந்த சத்துருக்களையே தாறுமாறாக்கி போடும். சில நேரங்களில் ஜனங்க ஜெபம் பண்ணுவோம், கண்டவரே சத்துருக்களை பொருளாக்கும், இல்லாமல் போகணும், சத்துருக்களை அடித்து நொறுக்குங்க, வெட்டுண்டு போவார்களாக. அப்படி தானே ஜெபம் பண்ணுவாங்க சிலர்லாம் ஆத்திரப்பட்டுட்டு. அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. இந்த கிருபை நாட்களில் உங்களை பார்த்து மகள் சொல்கிற வண்ணமா மன்னிப்பு தான் பிரகடனப்படுத்தணும். அதுக்குன்னு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சத்துருக்களை கட்டி பிடிச்சிட்டு ஓடிடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சொல்ல போகிறது, எலிசாவை தான் தேடி வந்திருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எலிசா வேலைக்காரன் தன்னுடைய உடன் ஊழியக்காரருடைய கண்களை திறந்தார். அக்கினி மயம்
பிறகு அதே எலிசா ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே இவன்கள் கண்கள் கண்கள் அடைக்கப்பட்டு கண் மயக்கமாகி போச்சு. மயக்கமாயிடுச்சு. கண்மயக்கமாகி சில சமயத்தில் இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த எலியெல்லாம் மருந்து சாப்பிட்ருவோம், ம். அப்படியே சாகுற மாதிரி, அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ எலிசா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? வாங்க வாங்க, எலிசாவையா பிடிக்க வந்திருக்கிறீங்க, வாங்க உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி அவங்கள அப்பவே அங்க அப்படியே இழுத்துட்டு வந்து சமாரியாவில் வந்த உடனே மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இவங்க கண்களை திறந்தரணும். உடனே என்ன என்ன கண்கள்னா சாதாரண மாம்ச கண்கள் திறக்குது. ம். என்ன பவர் இதில்! அப்போது தாறுமாறாக்க முடியும், கண்களுக்கு தெளிவு உண்டு பண்ண முடியும். இப்போ தான் அவனுக்கு முழிச்சிருப்பானுங்க, என்னடா நம்ம சமாரியாவில் வந்து நிற்கிறோம், சுற்றி இப்போ வந்து இராணுவம், யார் இராணுவம்? இஸ்ரேல் இராணுவம் இருக்குது, அப்புறம் ராஜா இருக்கார். உடனே ஏன் ராஜா அங்கே கேட்குறாரு, இப்போ யார்கிட்ட கேட்குறாரு தெரியுமா? எலிசாட்ட தான் கேட்குறாரு. இப்போ என்ன செய்யலாம், இவங்களை வெட்டி போடட்டுமான்னு. அப்போ தான் நீ படித்த வார்த்தை, வெட்ட வேண்டாம், பட்டயத்தை பேசாமல் அடக்கி அமைதியாக்கிருங்க. இந்த பட்டயம் அப்படின்னா உனக்கு எங்கே ஞாபகம் வருது? இந்த பட்டயம்னு சொன்னோடனே எனக்கு வந்து இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பேதுரு வந்து மல்கோஸோட காதை திடீர்னு வெட்டிருக்கும்போது தூக்க மயக்கத்துல வெட்டும் பொழுது அது என்ன பேதுரு நீ என்ன பண்ற சொல்லட்டுமா? அப்பதான் இயேசு சொல்றாரு, பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். அப்போ இப்போ வந்து இந்த கிருபை நாட்கள்னு சொன்னல, அதான் இப்போ பட்டயம் உரையில் இருக்கிற நாட்கள். இந்த தூதர்கள் கையில் பட்டயம். கெத்செமனே தோட்டத்தில் பாவம் செய்த உடனே அவங்கள துரத்திட்டு சுடரொளி பட்டயம் உள்ள தூதரில் வச்சுட்டார் ஆண்டவர். ஆண்டவர் மட்டும் நினச்சா ஒரு நிமிஷத்தில் பல லட்சம் தூதரில் இறங்கி பட்டயத்தோடு வருவாங்க இல்லையா? இப்போ நம்ம கூட சில நேரத்தில் பாடுகள் படும்போது, ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்கும்போது, ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும்போது, ஐயோ ஆண்டவர் வந்து நம்ம காப்பாற்ற மாட்டாரா, இப்படி விட்டுறாரே நம்ம நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, இது கிருபை நாட்கள், அமைதியாக தான் இருப்பார் ஆண்டவர். ஒரு நாள் வரப்போது ஏசாயா 66:15 தூதர்களை பார்த்து பட்டயங்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னுவார். கோபாக்கினி நாட்கள். இப்போ கிருபை நாட்கள், பட்டய உரையில் இருக்கிற நாட்கள். இது மட்டும் இல்லை, இந்த எரேமியா 48:10 கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க. அப்படி சொல்லிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் மட்டுமல்ல இருப்பார், யுத்த களத்தில் தன்னுடைய பட்டயத்தை அடக்கி கொடுக்குறவனும் சபிக்கப்பட்டவனுமா. அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், சில நேரங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை அசதியாகவும் செய்யக்கூடாது, அதே நேரத்தில் யுத்த களத்தில் பட்டயத்தை அடக்கி கொள்ளக்கூடாது. இப்போ கிருபை நாட்கள். ஏசப்பா பட்டயத்தை உரையில் போட வச்சுறாரு. இப்போ இந்த எலிசா இருக்கார்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே அவரை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வர்றாங்களோ அந்த நேரத்தில் அவர் மறைஞ்சிருக்கல. அதுக்கு முன்னாடியெல்லாம் இயேசு பல முறை மறைஞ்சிடுறார். ஆனால் இப்போது நான் தான். யாரை தேடுறீங்க? இந்த எலிசா இப்போ சொன்னார்லங்க, யாரை தேடுறீங்க? எலிசாவையா? வாங்க வாங்க என் பின்னாடி வாங்கன்னு சொல்லு. அங்கே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு, யாரை தேடுறீங்க? இயேசுவே, நான் தான் அப்படிம்பார். நான் தான் சொன்ன மாத்திரத்தில் அத்தனை இராணுவ வீரர்களும் அப்படி தூக்கி வீசப்படுவானுங்க. அப்போ நடுங்குவானுங்க. மறுபடியும் யாரை தேடுறீங்க? இயேசுவே, நான் தான் அப்படிம்பார். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரகசியம். இப்போது ஆண்டவர் வந்து கிருபை உள்ள ஆண்டவர். இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தையே அழிச்சிடலாம்,
ஆனால் அவர் அன்பின் தேவன், அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறவர். இந்த ராஜா கேட்குறாரு, இவங்களெல்லாம் வெட்டி விழுத்தட்டுமானு. நீ போய் பட்டயத்தை எடுத்து நீயா இவங்களெல்லாம் விட்ட, பட்டயத்தை எடுத்து விட்டுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு எலிசா சொல்கிறார். அப்போ சச்ச கமாண்டில் அப்போ எலிசாவுக்கு என்ன அதிகாரம் இருந்தால் ராஜாவுக்கே கமாண்ட் கொடுப்பாரு. உலகத்தில் இயேசு ராஜாவுக்கு இணை இல்லை, ஆனால் அவர் இப்போ கிருபை உள்ளவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர்னா அவர் அன்பு உள்ளவர். ஆனால் ஒரு நாள் அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக தான் நிற்க போகிறார். அவர் ராஜாதியர் ராஜா. அந்த கிருபையை இப்போ நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா இந்த எலிசா வந்து ரட்சகர் இயேசுவுக்கு அடையாளம்னு சொன்னீங்க நீங்க. அப்போது இந்த லெந்து நாட்களில் அந்த ஒரு கிருபை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும், இங்கே இருக்கவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு பிரியமானவர்களே, இப்போ அப்பா சொன்னதை நம்ம கேட்டோம். எப்படி நம்மளுடைய தேவன் ஏசப்பாவுக்கு அடையாளமாக இந்த எலிசா இருந்திருக்காரு. இப்போ மன்னிப்பு நாட்களில், நம்ம கிருபை நாட்களில் நம்ம இப்போ இருக்கோம். அன்றைக்கு எலிசா வந்து அப்பமும் தண்ணீரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவ அப்பம், நமக்கு இந்த வேதாகமம் தான் ஜீவ அப்பம். அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள அப்பம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி அனாயிண்டிங் டீச்சத்தில் நீங்கள் கற்றுக்குறீங்களோ, அதுவும் ஒரு வகையான உங்களுக்கு அப்பம் தான், அன்றன்று உள்ள அப்பம் தான் அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு. அதே போல் ஜீவ தண்ணீர், மன்னிப்பு, அந்த சுகம், அதெல்லாம் ஆண்டவரோட பாதத்துலேருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லென்த்து நாட்களில் நம்ம எல்லாரும் அந்த மன்னிப்புக்காக, அந்த கிருபைக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இப்பொழுதே நம்ம கண்களை மூடி அந்த மன்னிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, ஏசப்பா, நாள்தோறும் உம்முடைய கிருபை புதிதுன்னு சொன்னபடி உம்முடைய கிருபை நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உம்முடைய இரக்கத்தின் நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 66:15 சொன்னபடி அந்த கோப அக்கினி நாட்கள் வர்றதற்கு முன்பாக இந்த கிருபை நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இதை பார்க்கும்பொழுது நாங்கள் இந்த கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம். நாங்கள் இம்மட்டும் எங்களை வழி நடத்தி தாங்கி தப்பிவித்து எங்களுக்கு வேணுங்கிற எல்லா போஷாக்கையும் உண்ண உணவையும் ஆண்டவரை கொடுத்ததற்காக நன்றி. அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி. ஒவ்வொன்றும் எங்களுக்கு கிருபையாக தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, ஒரு புதிய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் வீட்டில் ஆண்டவரே, என்ன குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனையினால் எங்களோட ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உம்முடைய சிலுவையிலிருந்து வழிந்தோடும் இரத்தத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மன்னிப்பு வரட்டும், எங்களுக்கு ஒரு மீட்பு வரட்டும், எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், எங்களுக்கு சுகம் வரட்டும் தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்கு இன்றைக்கே அந்த கிருபையினால் ஆண்டவரே எங்களோட வீட்டை உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஐயா, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் எங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் ஆண்டவரே, இதை பார்க்கும்பொழுது ஆண்டவரே, ஒரு புதிய கிருபை எங்களுடைய வீட்டையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. எங்கள் மேலே இறங்கட்டும் ஏசப்பா. அந்த மன்னிப்பின் ஆண்டவரே அடையாளத்தை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவ அப்பம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. இந்த ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர் ஆண்டவரே நாங்கள் குடிக்கும் பொழுது என்றென்றைக்கும் தாகமே அடிக்காதபடி ஆண்டவரே உம்முடைய தண்ணீர் எங்கள் மத்தியில் வழிந்தோடி இருக்குது தகப்பனே. ஏசப்பா, இப்பொழுது அந்த ரத்தத்தினால கழுவுங்க, எங்களை மீட்டு எடுங்க தகப்பனே, எங்களை சுத்திகரிங்க, எங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.